லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். சீமோன் பேதுரு கிட்ட இயேசு சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். ஆனால் அதற்கு சீமோன் சொல்றார், நான் ராமுழும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் வலையை போடுறாரு. ஆண்டவர் சொன்னது வலைகளை போடுங்க, ஆனால் பேதுரு செய்தது வலையை போட்டார். இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வலை கிளியத்தக்க ஏராளமான மீன்கள் நிரம்புச்சு அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லை, அதாவது சீமோனோட படகு நிரம்பினது மாத்திரம் இல்லாமல் அவனோட உறவுகள் நட்பாளிகளோட படகும் நிரம்பத்தக்கதா அவ்வளவு ஏராளமான மீன்கள் தேவன் அவருக்கு அருளினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு காரியம் செய்ய சொல்றாரு அப்படின்னா அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படியும் போது அந்த காரியத்துல தேவன் நமக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். தேவன் என்னைக்குமே பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், ஏராளத்தின் தேவனாய் இருக்கிறார், தாராளத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்மளை குறைவில் விடுகிறவர் கிடையாது. நிறைவாய் ஜெயமாய் நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.